சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணுங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்க் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும், நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரோஸ் ஜெல்லி வச்சு ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு ஜெல்லி செய்கிறதுக்கு அகர் அகர் வந்து எடுத்துக்கோங்க. சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் பாசி. இது வந்து 10 கிராம் அளவு இருக்குது. அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே நம்ம போட்டுக்கிற போகிறோம். இதை வந்து நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சாலே போதும் கடல் பாசியை. இது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. 350 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 350 ml 400 வரைக்கும் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசியை நம்ம இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். கடல் பாசி வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். அதனால கடல் பாசிலே நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டயத்தில் ரோஸ் சிரப் வந்து 50 ml வந்து சேர்த்துருக்கோம். இந்த ரோஸ் சிரப்லேயும் வந்துட்டு கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். இன்னும் வேணும் உங்களுக்கு இனிப்பு, இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. கடல் பாசி எல்லாம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு பிளேட் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். நல்லா கெட்டியான நம்மளுக்கு ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ ஜெல்லி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரோஸ் ஜெல்லி. இப்போ ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ரோஸ் ஜெல்லியும் வந்து தயார். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. 500 ml 2 கப் அளவு பால். கூடவே ஒரு 50 ml வந்து நம்ம ரோஸ் சிரப் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். கூட 4 துளிகள் அளவு வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம இனிப்புக்கு வந்து சேர்த்துக்கிற போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சப்ஜா விதைகளும் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். இது வந்து நம்மளுக்கு சப்ஜா விதைகள் ரெடியாக 5 நிமிஷமே போதுமானது. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் ஜெல்லியும் வந்து சேர்த்து சாப்பிட போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்களேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால நான் ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்து சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். கடல் பாசி சேர்த்து நம்ம பண்ணியிருக்க ஜெல்லினால் நீங்கள் ஜெல்லி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.